ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை லூக்கா 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். லூக்ஸ் காஸ்பல் சாப்டர் 10 verse 28. அவர் அவரை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களிலே நாம் நிதானமான உத்தரவு சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். Dear children of God, we need to learn to answer correctly. Here, a particular person answered to Jesus in the right manner, in a correct manner. That is why the Lord God says, you answered correctly. Do this and you will live. என்னுடைய பிள்ளைகளே, நாம் நிதானமாய் பேச கற்றுக்கொள்வோமேயானால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். பதட்டத்தோடு அல்ல, அவசரத்தோடு அல்ல, கேட்ட கேள்விக்கு சரியான பதிலை சொல்ல வேண்டும். We need to answer the question correctly. Then you will live. You will prosper. You will always be appreciated. The word of God says, the kings are pleased in the people, those who answer correctly. That's what we read in Proverbs 16:13. Everyone will like you if you answer correctly. If you don't answer them in the right manner, nobody will like you. நம்மளை யாருக்கும் பிடிக்க வேண்டுமென்றால் நாம் நிதானமாக பதில் சொல்ல வேண்டும். யோபுடைய நண்பர்கள் தேமானியன் ஆகிய எலிப்பாசிடம் கர்த்தர் சொல்கிறார், எனக்கு உங்கள் மேல் கோபம் மூண்டுகிறது, நீங்கள் யோபுவை போல நிதானமாய் பதில் சொல்லவில்லை என்று சொல்கிறார். God was angry upon Job's 3 friends. He testified that Job answered correctly. This is what the word of God says in Job 42 verse 7 and 8. We need to answer in the right manner. The word of God says, the one who answers correctly fears the Lord. In Proverbs 14:2. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிறவன் நிதானமாய் பதில் சொல்லுவான் என்று நீதிமொழிகள் 14:2 சொல்கிறது. நீதிமொழிகள் 16:13 சொல்கிறது, நிதானமாய் பதில் சொல்கிறவனிடத்திலே ராஜாக்கள் பிரியமாயிருப்பார்கள் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி பதில் சொல்லுகிறோம்? நாம் பிறரை அவமதித்து பதில் சொல்கிறோமா? பிறரை மனம் நோகடிக்கும்படியாய் பதில் சொல்கிறோமா? நாம் தேவனுக்கு பிரியமான முறையிலே பதில் சொல்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில நிதானமாய் பேச கற்றுக்கொள்வோம். Let us learn to answer correctly. Then we will live forever. We will be happy. We will be blessed. God will bless us. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில நாங்கள் நிதானமாய் பேச கிருபை தாரும். நிதானமாய் பதில் சொல்ல கிருபை தாரும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உமக்கு பயந்தவர்கள், நிதானமாய் பதில் சொல்வார்கள் என்று வேதம் சொல்கிறது போல நாங்களும் அப்படியே பதில் சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அநேகருக்கு முன்பதாக உமக்கு சாட்சியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.